அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 76 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டீமுக்கும் அதுக்கப்புறமா 2-0 சொல்லிட்டு இன்னொரு டீமுக்கும் சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அந்த ஒரு சண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு டீமுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சண்டை அப்படிங்கிறத போட்டுட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் இவங்க தான் ஸ்ட்ராங், இவங்க தான் வீக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஈக்குவலாக வந்து மேட்ச் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்போனண்ட்டோட டீம் ஒர்க் அப்படிங்கிறது இவங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம டீம் மெம்பர்ஸை கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நிற்க வைக்கிறான். ஸோ அந்த ஆப்போனன்ட் டீமோட கேப்டன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து இந்த விஷயம் தெரியாமல் உள்ளுக்குள்ள வந்து மாட்டிக்கிறான். ஸோ இப்போ அவனை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்த வரான். பட் ஆனால் ஷாவ் என்ன பண்ணுறான், அவனை தடுத்து நிறுத்திடுறான். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லையும் அந்த ஒரு லீடரை மட்டும் தனியாக பிரித்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே தான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஆக்சுவலாக இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராப். இப்போது நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ரிப்பலிங் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் தூக்கி வெளில போட்டுறாப்பா. இப்போ அங்கே தங்சான் மட்டும்தான் இருக்கான். தங்சானை சுற்றி இவங்க ஆட்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. அதாவது இது ஒரு டபுள் ட்ராப். அவன் வந்து வேணுனே மாட்டிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அவங்க எல்லாரையும் அடித்து வெளியில் தள்ளிட்டு இப்போ நம்ம தங்சானை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க. சுற்றி நிற்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபயர் பவர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தங்சானால் இதுலேருந்து தப்பிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான கேள்வி. இங்கே இவ்வளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ராண்டர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்பான்சர் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆட யாரா இந்த மனுஷன், இங்கே இந்த பையன் தப்பிப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோன்றாங்க. இப்போ தங்சானை சுற்றி 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், பவர் அப் பண்ணிட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ இன்னைக்கு தங்சானுக்கு அதை முடிஞ்சு போச்சுரா அப்படிங்கிறாங்க. இவனடனா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வர அட்டாக்கெல்லாம் ஏதோ இந்த பாலை தட்டி விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சரு நகர்ந்து போய்கிட்டே இருக்கான். எவனுக்குமே ஒன்றுமே புரியல. இந்த சின்ன பசங்கிட்ட ஃபுட்பால் விளையாடும்போது ஈஸியாக பிடிக்கிட்டு வந்துடும் பார்த்தீங்களா பாலை, அந்த மாதிரி அவன் பாட்டு ஈஸியாக ஓடிக்கிட்டே இருக்கான். எவன் எந்த பக்கத்தில் இருந்து அட்டாக் பண்ணாலும் சரி அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். அந்த கோஸ்ட்லி டிரான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணான் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி ஈஸியாக அவனால் தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவன் சாதாரண சோல் மாஸ்டர் கிடையாது. இவன்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. அது நம்ம எபிசோட் 1லேருந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா நல்லா தெரியும். இப்போ எல்லாருக்குமே கேள்வி என்னன்னா, இது என்ன டெக்னிக்கு, இது சோல் டெக்னிக்கா இல்லை சோல் போன்லேருந்து வந்த டெக்னிக்கா, ஒன்றும் புரியாமல் மண்டையை பிச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறாரு, இது சோல் டெக்னிக்கே கிடையாது, என்னால் அதுலேருந்து சோல் பவர் உணரவே முடியல அப்படிங்கிறாரு. மனுஷன் யோசிக்கிறான், இந்த பையன் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸை வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு வழியாக தங்சான் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஒருத்தனை நல்லா வகையாக செஞ்சு விட்டுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறான்னா நம்ம ஆட்கள் எல்லாரையுமே உள்ளுக்குள்ளே கொண்டு வரான். ஸோ தங்சான் என்ன பண்ணா, இருந்த நிலைமையை இப்போ அப்படியே தலைக்கீழாக மாற்றி விட்டுட்டான். நம்ம ஆட்கள் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணலான்னு வராங்க. இருந்தாலும் இந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெப்பலிங் ஃபயர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. ஸோ எங்கே இருந்தாலுமே அவளால் அட்டாக் அப்படிங்கிறத பண்ண முடியுது. அதான் எல்லாம் யோசிக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சா கூட அந்த பொண்ணு ஈஸியாக வந்து எல்லாத்தையும் தடுத்து விட்டுறாளேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, கரெக்டு தான், ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு அவளால் தடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட 2 சப்போர்ட் டீம் இருக்காங்களே, அவங்க 2 பேருமே இந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறா, அவளுடைய அந்த ஃபயர் பவர் இருக்கு பாருங்க, அதை வந்து மொத்தமாக ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறாப்பா. இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்லிங் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தாலே எல்லாருமே வந்து பயப்படுறாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பொண்ணுடைய ஃபயர் கண்ட்ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் தங்சான் ஏதோ பார்க்கில் நடந்து போகிற மாதிரி அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான் அந்த நெருப்பை நோக்கி. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நீ வேணா ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு விக்ட்ரி அப்படிங்கிறது எங்களோட இதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறா. இவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறான்ப்பா. பார்த்தோன்னே ஷாவ் என்ன பண்ணுறான், அவனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. பட் ஆனால் மூபாய் தடுத்துறான். அவன் என்ன சொல்கிறான்னா, தங்சானை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ரெக்லெஸ்ஸாக அவன் பண்ண மாட்டான், அவனால் முடியாது அப்படின்னா அங்கே போயிருக்கவே மாட்டான், ஸோ அவனால் நம்பிக்கவே அப்படிங்கிறான். இப்போ வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீனியன் இருக்கான்ல, அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவனை காணோன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிருப்பான், இந்த ஷிராய்கா ஸ்கூலுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பானா. ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவலையில் இருக்காங்க, இவனால் வந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் எல்லாம் பதறி போய் நின்றுட்டு இருக்காரு. இப்போ இங்கே இவங்க என்ன யோசிக்கிறாங்க, டே ஃபயரில் அவன் செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போகிறான்டா, அப்புறம் நமக்கு தான் ஆபத்து, ஃபயர் பவர் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயர் பவர் அப்படிங்கிறத குறைச்சிட்டே வராங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலைங்க. அவன் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டில் இருந்தே உங்களை வந்து நான் மிஸ்லீட் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபயரை யூஸ் பண்ணி என்னோட பிளான்ட்டை ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் என்னோட பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயருக்கு இம்யூன் அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக தங்சான் என்ன பண்ணுறான், அவனோட இந்த 4th சோல் ஸ்கில் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் பிடிச்சிடுறான். கேஜ்குள்ளே பிடிச்சிட்டு சொல்கிறான், உன்னால் இதுலேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது, ஏன்னா உன்னோட 2 சப்போர்ட் டீம் மெம்பர்ஸோடைய பவர்ஸையும் நீ காலி பண்ணிட்ட, உன்னோட பவருமே காலி ஆயிடுச்சு, உன்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவள் வந்து பவரை பண்ணலான்னு பார்க்குறா. பட் ஆனால் அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. நான்
நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்கப்பா. ஸோ இப்போ நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஆரவாரம் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கூல் பேரை சொல்லி பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஹால்வேல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. தோத்து போன டீமு உள்ளுக்குள்ளே ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவளுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். வேகமாக போய் அந்த கதவை வந்து டம்மாலும் சாத்திட்டு வரா. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங் ஷாவ்தியன். அவன் என்ன சொல்கிறான், உனக்காக நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ இவன் வந்து கேட்குறான், ஏன் எங்களால் முடியாத டீமை நீ வந்து ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி சொல்லலடா, அவன் வேணும்னா ஃபயருக்கு இம்யூனாக இருக்கலாம், ஆனால் விண்டுக்கு அவனால் வந்து இம்யூனாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறா, ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே அவனுக்கு வந்து இவன் மேலே ஒரு கண்ணு. ஆக்சுவலாக அவனுக்கு இவ்வளோ ரொம்பவே பிடிக்கும். அதான் அவன் கேட்குறா, உனக்கு வந்து என்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறத நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு கேட்குறா. அவனு திரு முடிக்கிறான். ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். சரி அப்போனா நீ ஒன்று பண்ணு, நீ வந்து அந்த ஒரு டீமை ஜெயிக்கணும், தங்ஸான நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சா அப்படின்னா நான் வந்து உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறா. இப்போ அடுத்த மீட்டிங் மாஸ்டர் கூட. மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா தங்ஸான் கிட்ட, தம்பி நீ உன்னோட எபிலிட்டிஸை நிறைய வெளியில் காட்டிட்ட, நீ அடுத்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாத அப்படிங்கிறாரு. இதை பார்த்தோன்னா மூவாயெல்லாம் பதறி போயிட்டான். மாஸ்டர் நீங்களே பார்த்தீங்க அந்த டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீமு, இப்படி சொன்னால் எப்படி மாஸ்டர், இவன் மட்டும் அதை பண்ணலன்னா நாங்கள் தோற்று போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அடுத்த மேட்சை ஸ்கிப் பண்ணிடு அப்படிங்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், இதுக்கப்புறம் இன்னொரு முறை இவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தங்ஸான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஸ்கூலுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறேன் மாஸ்டர் அப்படிங்கிறான். அதே மாதிரி மூவாயம் என்ன சொல்கிறான், இவன் இல்லாமல் நம்ம டீம் வந்து வாய்ப்பே இல்லை மாஸ்டர், இவன் தான் வந்து நம்ம டீமோடைய சோல், தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றான். அவருமே யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பார்க்கும்போது உங்கள் அப்பா பார்க்குற மாதிரியே இருக்குது, நீ வந்து ஆனால் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்களுக்கு அடுத்த மேட்ச் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷியூனியன்றனால அவங்க ஸ்கூல் கூட தான் அடுத்த மேட்ச் இருக்குது. அப்போ ஃபேட்டி இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாஸ்டர் வந்து முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே என்னென்னா அது ஒரு மொக்க ஸ்கூலில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தங்ஸான் என்ன சொல்கிறான், அடுத்த மேட்ச்சுக்கு ஜூசிங் இருக்கா இல்லையா, அவளை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்றான். அதான் அவனுக்கு கேட்குறானுங்க, ஏண்டா போன டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீமு, அதுக்கே நீ அவளை கூப்பிடல, இது ஒரு மொக்க டீமு, இதுக்கு எதுக்கு நான் கூப்பிட்ற அப்படின்னு கேட்டால் அதான் அவன் சொல்கிறான், இது வரைக்கும் அவங்க வந்து 3 முறை தோற்று போயிருக்காங்க. அவங்களோட ரேங்கிங் கூட இந்த எலிஃபண்ட் டீம் இருக்கு இல்லையா, அதை விட வந்து மேலே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 மேட்சாவது அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிச்சாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே பகை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அடுத்த 2 எபிசோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்களே இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.